கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பார், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பார். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இறையேசுவில் பிரியமான அன்பு இறை மக்களே, அன்னை மரியாளுடைய அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் தினமொரு திருப்பாடல் வழியாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் யாவரும் தவக்காலத்தை முடித்துவிட்டு ஆண்டவருடைய உயிர்ப்பின் காலமாகிய இந்த பாச காலத்திலே நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். மகிழ்ச்சி, இரக்கம், கருணை, இறைவனுடைய கொடைகள், இறைவன் தந்த ஒளி, இறைவன் நம்மில் ஒளியாக இருக்கிறார் என்று எத்தனையோ மகிழ்ச்சிகரமான செய்திகளை இந்த நாட்களிலே நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இறைவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள நாம் என்ன செய்யலாம்? இறைவனுடைய பாடுகளை தியானிக்கலாம் என்றது தவக்காலம். இறைவன் எப்படிப்பட்டவர் நம்ம சிந்திக்க அவரை சுவைத்து பாருங்கள் என்று அழைப்பு விடுக்கிறது இந்த பாஸ்கா காலம். பாஸ்கா காலத்தினுடைய 2வது வாரத்தினுடைய புதன்கிழமையிலே நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாள் இறைவன் அவரை சுவைத்து பார்க்க நமக்கு ஒரு அழைப்பை விடுத்திருக்கிறார். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் என்ற இந்த தாவீதினுடைய வார்த்தைகள் உண்மையாலுமே நாம் நம்முடைய வாழ்க்கையில் இறைவனை எப்பொழுது எல்லாம் கூவி அழைக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் இறைவன் நம்முடைய குரலுக்கு செவி சாய்க்கிறார் என்பதை எடுத்து காட்டும் விதமாக இந்த திருப்பாடல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருப்பாடல் எண் 34. இந்த திருப்பாடலை கருணையின் பாடலாக, கடவுளுடைய கருணையை புகழ்வதாக திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய முகம் மலர்ச்சியாக இருந்தது என்பதை சுட்டிக்காட்ட காரணம், இக்கட்டான சூழ்நிலையில் நாம் எப்படி சிந்திக்க வேண்டும் என்கின்ற சிந்தனையை இறைவன் தருகிறார் என்பதை நம்முடைய இந்த திருப்பாடலின் ஆசிரியர் தாவீது நமக்கு கூறுகிறார். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் எதிரிகள் நம்மை சூழ்கையில் நமக்கு இறைவன் ஒரு ஞானத்தை தருகிறார். அந்த ஞானத்தால் நாம் அதிலிருந்து பிழைத்துக் கொள்கிறோம். ஆக இறைவன் நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து நம்மை காக்கிறார் என்பது இந்த திருப்பாடலுடைய அடிக்கருத்து, அடிநாதம். இறைவனை நாம் தினந்தோறும் புகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளும் அதற்கு ஏற்ற வகையான சங்கடங்களும் வந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்பொழுது இறைவன் நம்மை கண்டுகொள்ளவே இல்லையா அப்படி என்கின்ற கேள்வி நம்மிடம் எழும்போதெல்லாம், இல்லை, அந்த சூழ்நிலையிலிருந்து நாம் வெளிவர இறைவன் ஒவ்வொரு பொழுதும் நமக்கு ஞானத்தை வழங்கி கொண்டே இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களிலே பிரச்சனைகள் ஏற்படலாம், வருத்தங்கள் ஏற்படலாம். அப்பொழுது என்ன வழி இருக்கிறது இதிலிருந்து வெளிவருவதற்கு என்று நாம் சிந்திக்கிற பொழுது இறைவன் நமக்கு ஒரு வழியை தருகிறார். அப்படியாகத்தான் இந்த திருப்பாடலிலே தாவீது அரசர் அபிமெலேக்கினுடைய பிடியிலே சிக்கி கொண்ட பொழுது மதி மயங்கியவனை போல நடிக்க அல்லது அப்படி அவருடைய உடல் பாவனையை மாற்றிக்கொள்ள ஒரு ஞானத்தை தருகிறார். அதன் மூலமாக தாவீது பிழைத்துக் கொள்கிறார். இதைதான் இறைவன் சொல்கிறார், என்னுடைய மகனுக்கு நான் உற்ற துணையாக இருப்பேன் என்பது இங்கு நிச்சயப்படுகிறது. இறைவன் ஒவ்வொரு பொழுதிலும் தாவீதுடன் இருந்தார் என்பதற்கான சரியான எடுத்துக்காட்டாக இத்திருப்பாடல் அமைந்திருக்கிறது. ஆக நம்முடைய வாழ்க்கையில் இக்கட்டான சூழ்நிலைகளில் பிரச்சனைகள் வருகிற பொழுது, யாருமே நம்மை காப்பாற்ற ஆள் இல்லை என்கின்ற பொழுது நமக்கு இறைவன்
ஞானம் என்கின்ற ஒரு கொடையை கொடுத்து அதன் மூலமாக அந்த பிரச்சனையிலிருந்து நாம் தப்பித்து கொள்ள, பிழைத்து கொள்ள வாய்ப்பு அளிக்கிறார். ஆக இறைவன் நம்மை எப்பொழுதுமே பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நாம் தான் பல நேரங்களில் இறைவனை தந்தையாக ஏற்றுக்கொள்ள மறந்து மறுத்து போயிருக்கிறோம். உண்மையில் இறைவனை நம்முடைய தந்தையாக ஏற்றுக்கொள்ள முயலுவோம். அப்பொழுதுதான் உண்மையிலுமே இறைவன் நமக்கு தருகின்ற ஒவ்வொரு கொடைகளையும் கிருபைகளையும் நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டிய ஞானம் நம்மிடத்திலே கிடைக்கும். அப்பொழுதுதான் யாதொரு பிரச்சனை வந்தாலும் இறைவன் தருகிற ஞானத்தை கொண்டு அப்பிரச்சனையிலிருந்து நாம் விடுபட நம்மால் இயலும். ஆக இறைவனுக்கேற்ற மக்களாய் இந்த பாஸ்கா காலத்தில் இறைவனுடைய ஒளியை கொண்டு நாம் பயணிக்க முயலுவோம். இறைவன் ஒருவரை வாழ்த்த பெறுவாராக. மன்றாடுவோமாக. அன்பான இறைவா, இதோ எங்கள் வாழ்க்கையிலே பிரச்சனைகளும் வருத்தங்களும் எங்களை சூழ்கிற பொழுது நீர் கொடுத்த ஞானத்தை நாங்கள் பயன்படுத்த தேவையான சூழ்நிலை அமைத்து தருவீராக. நீர் கொடுத்த ஆற்றலை பயன்படுத்த வேண்டிய ஞானத்தை தருவீராக. நீரே எங்களை வழிநடத்துவீர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஆற்றலை தருவீராக. ஆமேன்.